இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன். 2 மாதத்திற்கு முன்னால் 16-17 வயது நிரம்பிய 16 என்ன சொல்லுவீங்க 11th and 12th 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர் 27 பேர் சேர்ந்து பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். அத்துணை பெண்களை பற்றிய அசிங்கங்களும் அதில் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. யாருக்குமே தெரியாது. பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் நடந்துவிடும் என்று நினைக்கின்ற அளவிற்கு அது போய் கொண்டிருக்கும் போது ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு. காவல்துறை விழித்து கொண்டது. அட்மினை கைது பண்ணால் 15 வயசு பையன். அவன் ஆரம்பிச்சிருக்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் என்ன? பாய்ஸ் லாக்கர் ரூம். அதில் அரங்கேறுகின்றது என்ன? அத்துணை பெண்களினுடைய அசிங்கங்களும். 27 பேரையும் இரவோடு இரவாக காவல்துறை காவல் நிலையத்திற்கு அள்ளி கொண்டு போய்விட்டது. அத்துணை பேரும் 15-16 வயது நிரம்பியவர்கள். காலை 7 மணி விடுவதற்குள் 54 பேர் பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக கதறியடித்து காவல்துறைக்கு ஓடி வந்தார்கள். என் பொண்ணு ஃபோட்டோ பேப்பரில் வந்துடக்கூடாது, என் பையன் வாழ்க்கை போயிடும், பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலை கிடைக்காது, கல்யாணம் எப்போ? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்றால் தயவுசெய்து பிள்ளைகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரு ஃபோனை டச் பண்ணணும்னா எடுத்தோன்னே டச் பண்ணாதீங்க. உங்கள் கையில் தான் இருக்கு. ஸ்டாப், திங்க் அண்ட் தென் டச். என்ன பேசணுமோ அதை எடுத்து நீங்கள் பேசிட்டு தேவையானதை மட்டும் அதில் செஞ்சுட்டு வச்சுருங்க. நீங்கள் பாருங்களேன், செல்ஃபோன் எடுப்பீங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அடிக்கும், நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு பேசலான்னு நினைப்பீங்க. வாட்ஸ்அப் குரூப்புக்கு போவீங்க, யூடியூபுக்கு போவீங்க, ஃபேஸ்புக்கு போவீங்க. யார்கிட்ட பேசணுமோ அதை மறந்துட்டு 50 நிமிஷம் ஆகி போயிடும், பாக்கி எல்லாத்தையும் செஞ்சுருப்பீங்க. செல்ஃபோனில் வர்ற 100% வாட்ஸ்அப்பில் வர்றது 90% குப்பை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.